ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான மட்டன் குழம்பு நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. எனக்கு மட்டுங்கிறதுனால 1/4 கிலோ தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் கெட்டியான தயிர். இது முதல்ல கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் குக்கர்லேயே செஞ்சிடுறேன் டைரெக்டாக. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இது நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தது சேர்க்குறேன். அதுவும் நல்லா வதங்கினோன்னே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதோட பச்சை வாசமும் போட்டும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது வதங்கினோன்னே ஒரு தக்காளி கட் பண்ணது சேர்க்குறேன். தக்காளியும் நல்லா வதங்கணுன்னு தூள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த மட்டன்லாம் சேர்த்துடலாம். நம்ம மட்டனை இப்போ சேர்த்துடலாம் ஊற வச்சுருந்தது. இதுவும் நல்லா வதங்கட்டும். தண்ணியே விட வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அது 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி 2வது தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2வது தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கலாம். 2வது தேங்காய் பாலும் எடுத்துட்டேன். இது நம்ம தேங்காய் பால்லே தான் மட்டன் குக் பண்ணுறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் பாதி அளவு தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்க்குறேன். அதே எனக்கு போதுமான அளவு இருக்குது. உங்கள் பத்தாட்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கரில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 7-8 விசில் விடுறேன். அப்போ தான் நல்லா வேகும். உங்களுக்கு எப்படி மட்டன் வேகுமோ அந்தளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ மீதி இருக்கிற தேங்காய் பாலை சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா இதில் இருக்கிற ஈரல் எடுத்து கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.